அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். இதில் வந்து நாங்கள் நேரத்தில் லவ் ஒன்னை பற்றி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதை பற்றி அம்மா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள லவ் பண்ணுறீங்களா இல்லையா, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுமா. உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறது, மெசேஜ் பண்ணி இருக்கிறது, அந்த மணி வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது முக்கியமாக வீடியோ காலை நீங்கள் அடிக்கடி பண்ணி கொண்டே இருக்கணும். அவங்க கால் அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லையா என்று உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் முகத்தை பார்க்கும்போது இல்லை வந்து இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு சொல்லி கழட்டிட்டு போகலாம். சரி, நீங்கள் விட்டுட்டு போன பின்னாலேயும் உங்களுக்கு அவங்க திரும்பி கால் பண்ணிப்பாங்க. அதில் வெறுக்கிறாரா இல்லையா என்று இல்லை காசுக்காகவும் படுவாரா அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுண்டா நீங்கள் இதில் டூவாக தெரிஞ்சுக்கலாம். அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். ஆனால் அவன் லவ் பண்ணவே இல்லைன்ட்டு உறுதியாக இருக்கிறதுனால நீங்கள் இதில் அனுப்பிட்டு போகலாம். இருந்தால் அவள்கிட்ட போய் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் செகண்ட் சான்ஸ் இது. அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் லவ் பண்ணுற பையன் நினைக்கலாம், பொண்ணு நினைக்கலாம், அவங்களை சுற்றி நீங்கள் ஃப்ரெண்டை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான நட்பு. இப்போ கேர்ளாக கேர்ள் ஃப்ரெண்டுகளை நீங்கள் யார்கிட்டீங்க, பாய் ஃப்ரெண்டுகளை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. உங்களை சுற்றி உங்களுக்கான தேவையான நட்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படி உருவாக்கி கொள்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு டீ கடையோ இல்லை ஒரு பன் கடையோ மாதிரி ஒரு கடையோட பக்கத்திலே போட்டு நீங்கள் அவர்களை கவனித்து கொள்ளுங்கள். அடிக்கடிக்கு வீடியோ கால் பண்ணி கொள்ளுங்கள். அதான் உங்கள் செகண்ட் ஆன்சராக நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமாகிறது, அவங்களை லவ் பண்ணுறாள் மணி இருக்குது இல்லை லவ் பண்ணால மணி இருக்குது சொல்கிறதுக்கு நீங்கள் இதை சரியாக பயன்படுத்த போது அவங்களை உண்மையாக லவ் பண்ணுறா இல்லையான்னு சொல்லிட்டு விஷயங்களை நீங்கள் ஈஸியாக கலந்து கொள்ளணும். உங்கள் லவ் உண்மையாக இருந்தால் இதை அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவரை நான் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது அவருக்கு உங்களை பிடிக்கலன்ட்டு உங்களுக்கு தானாக அப்படிங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவள் எப்பயும் உங்கள் கடையில் டீயோ லோட் பண்ணோ சாப்பிட வருவாள். இல்லாட்டி உங்களை தெரியாமல் அவள் உங்களை சைட் அடித்து கொண்டிருப்பாள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பழகும்போது உங்களை ரகசியமாக கூப்பிட்டு இல்லாட்டி அவனோட பழகலை இவனோட பழகாண்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாள். அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, தேர்ட் பார்ட்டு நாங்கள் வந்து என்னென்ன செய்யணும்னு அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நான் சொன்னேன் அத்தனையுமே நீங்கள் விட்டாமல் செய்யுங்க. அப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு இதாகிக்கும். அவள் எந்த அளவுக்கு விரும்புகிறாளா இல்லையான்ட்டு அவளை விட்டுட்டு போகலாமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த முடிவில் உங்களுக்கு எல்லாம் இன்னும் அவளை என்ன லவ் பண்ணுறா இல்லையான்னு எனக்கு அவளை விட்டுட்டு போயலா, இதனால் எனக்கு இன்னும் எனக்கு விஷயம் உண்டா நீங்கள் இதை டேட் பண்ண பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு டேட் பாட்டை காணலாம்.